ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த புது வருடத்திலே புதிய நன்மை கிருபை கர்த்தர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். இந்த வருடத்திலும் சில வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. நீ பயப்படுகிற மனுஷரின் கரங்களிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. எரேமியா 37:19 கர்த்தர் வாக்கு பண்ணினார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இந்த நாட்களிலும் உங்களுக்கு எனக்கும் இந்த வருடத்திலே நீங்கள் பயப்படுகிற மனுஷர் கைகளிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. விசுவசியுங்கள். இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து செபிப்போமானால் இந்த வருடத்தில் நாம் இப்படிப்பட்ட பயப்படுகிற மனுஷர் கையில் பயப்படுகிற காரியங்களில் பயப்படுத்துகிற சத்துருவின் கரங்களிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாட்களிலே மனுஷனுக்கு பயப்படுகிற பயமாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் குறைந்து வருகிறது. ஆதலால் மனுஷனுக்கு பயப்படுகிற பயத்தினால் கண்ணி உருவாகிறது. மனுஷனுக்கு பயப்படுகிற பயத்தினாலே ஒரு கண்ணி உருவாகிறது. இந்த கண்ணி என்பது ஒரு வலை. நான் ஒரு முறை பாருங்க, இந்த சிறுமலை ரோடு திண்டுக்கல் பகுதியில் காரில் வந்து கொண்டு இருக்கும் பொழுது சில தம்பிமார்கள், சின்ன தம்பிங்க ஒரு கூட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ காரை ஸ்லோ பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தேன். பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த ஓனான் அதை ஒரு முடி மாதிரி போட்டு அதில் பிடிச்சி அப்படி தூக்கி பிடிச்சி எல்லாம் சத்தம் போட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்பொழுது அந்த கண்ணியில் சிக்கின அந்த ஓனான் அப்படி மேலே தூக்கினமே துடிக்கிறது. துடிக்கும் பொழுது எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. அதை உடனே அந்த பையன் கீழே விடுகிறான். அது தப்பிச்சோம்னு ஓட பார்த்த பொழுது திரும்பவும் அவர்கள் மேலே தூக்குகிறார்கள். அந்த பையன் தூக்குனா திரும்ப படபடன்னு அடிக்கிறது. எனக்கு அருமையான தேவச்சனமே, இதோ மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணினபடியாக நீங்கள் எந்த மனுஷருக்கு பயப்படுகிறீர்களோ அந்த மனுஷர் கரங்களிலே உங்களை ஒப்பு கொடுக்கப்பட போவது இல்லை. தைரியம் கொண்டு தினமுள்ளதாயிருங்கள். இந்த வசனத்தை பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போமானால் யாரெல்லாம் பயப்படுத்துகிறார்களோ அவர்கள் நம்மை விட்டு விலகி ஓடுவார்கள், சிதறடிக்கப்படுவார்கள். ஒரு வழியாய் வந்த உங்களை பயப்படுத்துகிற மனுஷர் 7 வழியாய் ஓடி போவார்கள். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் வாக்கு பண்ணினவர் மாறிடார். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். அந்த தெய்வம் நிச்சயமாக, ஏன்னா பயத்தை புறம்பே தள்ளிவிட்டார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்ததின் நோக்கம் நம்ம பயத்தெல்லாம் புறம்பே தள்ளுபடியாய் இந்த பூமிக்கு வந்தார், அடிக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், ஜீவனை கொடுத்தார், 3ஆம் நாள் உயிர்த்தார், மீண்டும் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். எனவே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாய் இந்த வருடத்திலும் இனி வருகின்ற நாட்களிலும் நாம் பயப்படுகிற மனுஷர் கைகளிலே கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டார். பயப்படுகிற காரியங்களிலே ஒப்பு கொடுக்க மாட்டார். நீ பயந்து துன்மார்க்கெட் விழுவது போல் விழுவது இல்லை. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். வசனத்தை நம்பி செபிப்போம், வசனத்தை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாய் பயத்திலிருந்து விடுவிப்பார். அவர் கரங்களிலே வைத்துக் கொள்வார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு 3வது சனிக்கிழமையும் இங்கே விடுதலை உபவாசம் உண்டு. காலையில் 10 மணிக்கு வாருங்கள். எழுந்து செபித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதுபோல் முதல் வெள்ளிக்கிழமை இரவு ஜெபம் இருக்கிறது. வாருங்கள், இணைந்து ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்து இரவு முழுவதும் ஜெபித்தாரே முன்மாதிரியாய் நாம் கொஞ்சம் தியாகம் பண்ணி ஜெபித்தோமானால் அநேக ஜனங்களை கர்த்தருக்குள் கொண்டு வர முடியும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.